பிரைஸ் லார்ட். இன்னைக்கான வேத வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த பகுதியில் ஆபிரகாம் சாராளை குறித்து பார்க்குறோம். எகிப்து நாட்டினுடைய அரசனாக இருந்த பார்வோன் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை அவளுடைய அழகி நிமித்தமாக தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வரும்படி சொல்லி அவளை தன் மனைவியாக்கி கொள்ள விரும்பினான். ஆபிரகாமோ தன்னுடைய மனைவியை தன் சகோதரி என்று சொன்னதுனால பார்வோன் அப்படி செய்ய முற்பட்டான். ஆனால் கடவுள் பார்வோனுடைய குடும்பத்தை வாதையினால் வாதித்த பிறகுதான் சாராள் ஆபிரகாமனுடைய சகோதரி இல்லை, அவனுடைய மனைவின்ட்டு பார்வோன் தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்த தவறுக்காக வருத்தப்பட்டு ஆபிரகாம் கிட்ட அவருடைய மனைவியை ஒப்படைச்சதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏராளமான நன்மைகளையும் செய்கிறாரு. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம் இல்லை ஏதோ பேசுகிறோன்னா அதனுடைய பின்னணியை பார்த்து தான் செயல்படணும் அல்லது பேசணும். அப்படி பின்னணி பார்க்காம நம்ம செயல்பட்டோன்னா அதனுடைய விளைவுகள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். எப்போ என்ன செய்தாலும் அதனுடைய பின்னணியை பார்த்து தான் நம்ம செயல்படணும். அது நமக்கு நல்லது. ஹாவ் அ நைஸ் டே.